விவகாரத்தில சட்ட அமைச்சர் இருக்கிறார் இல்லையா, ரகுபதி, அவரை நீதி அரசரு ரொம்ப கேவலமா சொல்லிட்டாருமா. என்னன்னா, அடிப்படை அறிவே இல்லாதவன் சட்ட அமைச்சராகிறான தமிழ்நாட்டுல. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னது அடிப்படை அறிவே இல்லையா? ஃபண்டமெண்டல் நாலேஜ், நோ நாலேஜ். ஓ காட், தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு சட்ட அமைச்சரா பார்த்தேன். சரி, அவர் சொல்லிட்டாரு. இவர் எப்படி சட்டமன்றத்தில் விவாத கோரிக்கைன்னு வரும் மானியத்தின் மீது, அப்ப எப்படி இவர் பதில் சொல்லி இருப்பாரு? கேள்வி எப்படி எழுப்பி இருப்பாரு? யோசனை பண்ணுங்க. இவரெல்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர்னா இந்த கல்லா கூட்டணி தேவையா? கல்லா கூட்டணி தேவையா? அது ஒண்ணுமே நில்லா கூட்டணி, ஓவர்லோடு ஏத்திக்கின கூட்டணி, எல்லாம் கைண்டி விழ போற கூட்டணி, ஒண்ணு கூட சரி கிடையாதுங்க. அதான் நான் எப்பவுமே மேடைக்கு வந்தவொடனே முதல்வர் ஸ்டாலினை பத்தி ஒரு வரி சொல்லுவேன். என்னுடைய வீடியோ பார்க்கிறவங்களுக்கு தெரியும். திமுகவின் கடைசி முதல்வர் ஸ்டாலின். ஆமா, திமுகவின் கடைசி முதல்வர் ஸ்டாலின். ஏன்னா அவர் பாட்டுன்னு ஊம குசும்பம் மாதிரி இருந்துகின இந்த வாடகை வாயெல்லாம் கிள்ளி விட்டுட்ட. நீ கத்து, நீ கத்து, நீ கேளு, நீ கேளு. நான் உன்னை கேக்குறேன் கேள்வி. ஊழலே செய்யலன்னு உங்களால சொல்ல முடியுமா ஸ்டாலின்? என் மந்திரி சபையில யாருமே ஊழல் செய்யலன்னு சொல்லிட்டு உங்களால நிரூபிக்க முடியுமா ஸ்டாலின்? முடியாது. ஆரம்ப காலத்துல திருவாரூரில் இருந்த அடமானத்தில் இருந்த அந்த ஓட்டு வீடுதான் உங்கள் சொத்து. இப்ப உங்க சொத்து என்னன்னு நீங்க அறிக்கை கொடுக்க முடியுமா ஸ்டாலின்? முடியுமா? முடியாது. கொல்ல கொல்லையா கொலைச்சாங்க, அதான் கொடுக்க மாட்டாரு. சரி, நீங்க தான் கொடுக்கல. ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேருன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் மேல ஈடியில போட்டு கேஸ ஃபைல் பண்ணி அவரை எடுத்துருங்க, இவ்வளோ லட்சம் கோடி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000